ஹீரோயின் அவங்க அக்காக்கே தெரியாம ஹீரோவை வேற எங்க போறதுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிருப்பா. ஹீரோயினுக்கு எப்படியோ கல்யாணம் ஆகிற விஷயம் அவங்க அக்காவுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். அவங்க அக்காவும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கோவப்பட்டாலும் ஹீரோயின் கடைசியில என்னென்னமோ சொல்லி புரிய வச்சிடறா. அவங்க அக்காவுமே அங்க நீ நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பிளஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்காக ஹீரோ கிட்ட அட்ரஸ் கேட்கறதுக்காக மெசேஜ் பண்றான். ஹீரோ மீட்டிங்ல இருக்கிறதுனால அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவங்க பாட்டி கூப்பிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அட்ரஸும் அனுப்பிச்சு விடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்காக பார்ட்டி கேட்டதுனால ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அதே ஹோட்டலுக்கு ஹீரோவும் வந்திருப்பான். பட் ஹீரோ மிகப்பெரிய பணக்காரங்கிறதே ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல, மறைச்சுதானே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ அங்கிருந்து ஓடிறான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட சொந்தக்கார ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினை பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கப்ப ஹீரோ தான் வந்து அந்த இடத்துல அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பான். அந்த பார்ட்டியில ஹீரோயினை அழகழகா போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அதுல ஒரு பையன் வரான். இதை பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. வீட்டுக்கு போனா ஹீரோயின் யாரோ திருட வந்துட்டாங்கன்னு அடிக்க போயிருப்பான். ஹீரோவுமே கொஞ்சமாச்சும் பேசிக் சென்ஸோட நடந்துக்கோன்னு சொல்லி அவளை பயங்கரமா அன்னைக்கு திட்டிடுறான். பார்ட் 3 வேணுமானே கமெண்ட் பண்ணுங்க.